அல்லேலூயா. வாசிப்போம் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் ஆகையால் ம் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு ம் அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். அதாவது நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகவும் ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டும். இப்போ எத்தனையோ காரியங்களை நம்ம கேட்குறோம். நல்லதை கேட்குறோம், கெட்டதை கேட்குறோம், நிந்தையான பேச்சை கேட்குறோம், அவமானமான பேச்சை கேட்குறோம், எத்தனையோ பேச்சை கேட்குறோம். ஆனால் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு என்ன செய்யணுமா? எப்படி போட்டிருக்கு? ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். எப்படின்னா ஜாக்கிரதையாய் கவனிக்கணுமா? இன்றைக்கி ஆலயத்தில் ஒரு பிரசங்கம் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால், பிரசங்கம் பண்ணுறது நாங்கள் பண்ணலை, கர்த்தருடைய ஆவியானவர் இதை சொல்லு, இதை பேசு அப்படின்னு உள்ளே இருந்து அவர் வாயாக இருந்து பேசுகிறார். ஆனால் ஒரு சில பேர் நினைக்கிறாங்க இது மனுஷன் பேசுகிறேன், இவர் பேசுகிறார் நினச்சி அசால்ட்டாக இருக்காங்க. ஆனால் இந்த வார்த்தை உயிருள்ள வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை, அற்புதமான வார்த்தை என்று அறியாமல் அந்த வார்த்தையை அசட்டு பண்ணுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இங்கு தேவனுடைய வார்த்தை கேட்டவைகளை விட்டு நீங்கள் என்ன செய்யக்கூடாது? விலகாதபடிக்கு மிகவும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். வார்த்தையை கேட்கும்போது ஜாக்கிரதையை கேட்கணும். அப்படின்னா உங்களுடைய கண், உங்களுடைய பார்வை, உங்கள் எண்ணம், உங்கள் நினைவு, அடுத்து என்ன வார்த்தை வருது அதை வார்த்தையை கேட்டு இங்கே வச்சுக்கணும் அப்படிங்கிற அந்த சிந்தையோடு நம்ம வார்த்தையை கேட்கணும். இந்த வார்த்தையை கேட்டுட்டு விட்டு விலகக்கூடாது. அதை ரொம்ப ஒரு சின்சியராட்டியாக, ரொம்ப கவனமாக, ஜாக்கிரதையாக என்ன செய்யணும்? கவனிக்கணும். ஏன் ஜாக்கிரதையாக கவனிக்கணும்னு கேட்டால், இந்த வார்த்தை தான் நம்மளை வாழ வைக்க போகுது. இந்த வார்த்தை தான் நம்முடைய சந்ததியை உயர்த்த போகுது. இந்த வார்த்தை தான் பாவத்தை மன்னிக்குது. இந்த வார்த்தை தான் நம்மளை பரிசுத்தமாக்குது. இந்த வார்த்தை தான் நம்ம இயேசுவை தேட வைக்குது. இந்த வார்த்தை தான் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகுது. இந்த வார்த்தை தான் ஞானமான மாற்றுது. இந்த வார்த்தை தான் நம்மளை மேன்மையான இடத்துக்கு கொண்டு போகுது. அப்போ அப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம கேட்கும்போது எப்படி கேட்கணும் அப்படின்னு கேட்டால், ஜாக்கிரதையாக கேட்கணும், ரொம்ப கவனமாக கேட்கணும். இந்த வார்த்தையை விட்டு விலகக்கூடாது. இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறதுல ஆர்வம் அப்படி இருக்கணும். இப்போ நம்ம சபையில் நான் பார்த்துருக்குறேன், பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருப்போம். பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போ தான் செல்லு எடுத்துகிட்டு ஓடுவாங்க வெளியே ஒரு ஆள். சும்மா நேரத்தில் விட்டுருவாங்க. அந்த பிரசங்கம் பண்ணுற நேரத்தில் எந்திரிச்சு வெளியே போவாங்க. நான் கவனிச்சிருக்கிறேன். ஒரு குழந்தை ஓடுதுன்னா, வா 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 அப்படின்னு ஒரு அம்மா கூப்பிடும். குழந்தை பெத்த தாய் பக்கத்தில் உட்காந்துருக்கும். ஆனால் இன்னொரு ஆள் அந்த குழந்தைய அப்படி கூப்பிடும். அந்த குழந்தைய பார்த்து சிரிக்கும். கொஞ்சிறதுக்கும் விளையாடுறதுக்கும் அந்த குழந்தைய பார்த்து சிரிக்கிறதுக்கும் அதுவா நேரம்? ஜீவனுள்ள வார்த்தை வந்து கொண்டு இருக்கிறது, அதை கவனிக்கணும். அப்போ நீ கொஞ்சிறதில் கவனம் வச்சிருக்கிறாயா, விளையாடுறதில் கவனம் வச்சிருக்கிறாயா, இங்கே கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கிறாயா? இந்த கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கிற நேரத்தில் தான் விளையாடுறது, கொஞ்சிறது, செல்லை பார்க்குறது, ஓடுறது எல்லாம் பண்ணுறது. அப்போ இந்த வார்த்தைக்கு நம்ம சரியாக செவி கொடுக்கறது கிடையாது. அவர் சொல்கிறாரு, கேட்டவைகளை விட்டு விழாத அளவுக்கு ஜாக்கிரதையாக என்ன செய்யணுமா? கவனிக்கணும். ரொம்ப ஒரு விழித்திருந்து கவனிக்கணும். விழித்திருந்து கவனிக்கணும். பேசிக்கிட்டே இருப்போம். ஒரு சில பேர் அந்த இடத்துல ரொம்ப பெரிய பயபக்திமான மாதிரி பைபிள் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. பைபிள் படிக்கிறதுக்குன்னு எவ்வளோ நேரம் இருக்குது, வீடு இருக்குது, வாசல் இருக்குது, எவ்வளோ நேரம் இருக்குது. ஆனால் பிரசங்கம் பண்ணுற நேரத்தில் பைபிள் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. வேத பண்டிதர் மாதிரி, வேதத்தை கரைச்சி குடிக்கிற மாதிரி அந்த நேரத்தில் தான் பைபிள் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. பைபிளை பற்றி தான் பேசுகிறோம், பைபிளை பற்றி தான் சொல்கிறோம், அதில் உள்ள வார்த்தையை பற்றி தான் சொல்கிறோம். ஆனால் அந்த நேரம் இவங்க கவனமாக பைபிளை படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் என்ன அர்த்தம் தெரியுமா? நீ பேசுகிறத நான் கவனிக்கலை, நான் ஏன் வழியில் போய்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அப்போ ஆவியானவர் பேசுகிற பேச்சை ஒரு அசட்டை பண்ணுற மாதிரி, ஜாக்கிரதை இல்லாமல் இருக்கிறது. நீ பைபிள் படிக்கிற மாதிரி தெரியும், ஆனால் கர்த்தரை அதை உன்னை பிரியப்பட மாட்டார்.
2 மணி நேரம் ஆலயத்தில் வந்து உட்கார்றான். அந்த 2 மணி நேரத்தில் வந்து ஆராதிச்சுட்டு ஜெபிச்சுட்டு அந்த வசனங்களை கவனிக்க தான் வர்றான். பைபிள் படிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் இருக்கும் உங்கள் வீட்டில். அந்த நேரத்தில் விட்டுப்படி இங்கே வந்து ஆராதனை நடக்கிற நேரத்தில் தான் ஒரு சில பேர் பைபிள் படிப்பாங்க. பார்த்துக்கொள்ளுங்க, அது தவறு. ஆலயம் ஆரம்பத்துக்கு முன்னாடி பைபிள் படி, அல்லது ஆராதனை முடிஞ்ச பிற்பாடு பைபிள் படி, தப்பு கிடையாது. ஆராதனை நடக்கும்போது, துதிக்கும் போது, ஸ்தோத்தரிக்கும் போது, வேத வசனங்களை போதிக்கும் போது தான் அப்படி பைபிள் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நிறைய பேர்த்த பார்த்துருக்கேன். அப்போ என்ன செய்கிறது? நம்ம அது அப்படி செய்யக்கூடாது. அது செய்யக்கூடாது. படிக்க வேண்டிய நேரத்தில் படிக்கணும், எழுத வேண்டிய நேரத்தில் எழுதணும். ஸ்கூல் பிள்ளைங்க பாடம் சொல்லி கொடுத்தாங்கன்னா டீச்சரை கவனிக்கணும். டீச்சர் சொல்லிக் கொடுக்குற பாடத்தை கவனிக்கணும். அந்த இடத்துல கவனிக்காமல் நீ வேறு எதுவும் பண்ணிக்கிட்டு இருந்தால் டீச்சர் என்ன செய்வாங்க? வந்து கொஞ்சுவாங்களா? கம்பெடுத்து என்ன செய்வாங்க? நறுக்குன்னு 2 கொட்டு வைப்பாங்க. டீச்சர் எங்கே நான் சொல்கிற கவனிக்கிறியா நீ அப்படின்னு கேட்பாங்க. நம்ம அப்படி செய்ய முடியுமா? இங்கே அப்படி கொட்டு வச்சா அடுத்த வாரம் வரமாட்டாங்க. அதனால் நம்ம பார்த்துட்டு கண்டுக்காமல் போக வேண்டியதுதான். கர்த்தர் தான் கொட்டு வைக்கணும், நம்ம கொட்டு வைக்க முடியாது. அல்லேலூயா. பேசுகிறது கூட என்ன செய்யுது? பயமாக இருக்குது. ஆலயத்துக்கு வந்து வர்றது வந்து கரெக்டாக அந்த டயத்துக்கு வர மாட்டாங்க. ட்ரெயின் சாயங்காலம் 6:30 மணினா 7 மணிக்கு போனால் ட்ரெயின் நிற்குமா? 6 மணிக்கு போய் நிற்கணும். நம்ம அந்த உலகப்புறமான காரியத்துக்கெல்லாம் நம்ம கவனமாக இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் காரியத்தில் ஜாக்கிரதையாக இருக்க மாட்டேங்கிறோம், கவனமாக இருக்க மாட்டோம். எப்போ நம்ம ஜாக்கிரதையாக இருப்போம்னா, ஜாக்கிரதையாக ஜெயிப்போம். அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பிரச்சனை, நமக்கு ஒரு பாடு வரும்போது தான் ஜாக்கிரதையாக இருப்போம். அந்த பாடும் அந்த பிரச்சனையும் அந்த அவமானம் வராமல் இருக்கிறது தான் கர்த்தரை ஜாக்கிரதையாக தேட சொல்கிறார். அதான் கேட்டவைகளை விட்டு விலகாத அளவுக்கு ஜாக்கிரதையாக என்ன செய்யணும்? வசனங்களை கவனிக்கணும். இன்னொரு வசனத்தை அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 6-8 வரை வாசிங்க. ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகரில் இருந்த அசுத்தாவிகள் மிகுந்த சத்தத்தோടെ கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. இந்த அதிகாரம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிலிப்பு என்ன செய்றாரு? போதிச்சுக்கிட்டு இருக்காரு. பிலிப்பு தானே? பிலிப்பு போதிச்சுக்கிட்டு இருக்காரு. போதிக்கும் போது எல்லாரும் என்ன செய்கிறாங்க? அந்த போதனையை கவனித்து கேட்குறாங்க. அந்த கவனித்து கேட்குறவங்கள நல்லவனும் இருக்கிறான், கெட்டவனும் இருக்கிறான், முள்ள மாதிரி இருக்கிறான், முடிச்சவன் இருக்கிறான், பிசாசு பிடிச்சவனும் இருக்கிறான். அப்போ கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த வசனம் வந்து அந்த மைண்டுக்குள்ளே போகுது, இதயத்துக்குள்ளே போகுது. கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அவனுக்குள்ள இருக்கிற அசுத்தாவி என்ன செய்யுது? வெளியே இருக்குது. பார்த்துக்கொள்ளுங்க. இங்கே இருங்களேன், ஒரு ஆளுக்கு தலையில் கை வச்சு ஜெபிச்சதான் அசுத்தாவி போகணும் இல்லை. தேவனுடைய வார்த்தையை உன்னிப்பாக ஜாக்கிரதையாய் கவனித்து கேட்டாலே நமக்குள்ளே இருக்கிற அசுத்தாவி நம்மளை விட்டு வெளியேறும். அந்த மாதிரி இங்கே நடந்திருக்கு. போதிக்கிறதை கவனித்து கேட்டனால, போதிக்கிறதை ஜாக்கிரதையை கேட்டனால அவனுக்குள்ளே இருந்த அசுத்தாவி வெளியே போகுது. அப்போ இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் உங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு பலவீன ஆவி இருக்கலாம், உங்களுக்குள்ளே முரட்டாவி இருக்கலாம், உங்களுக்குள்ளே எரிச்சலாவி இருக்கலாம். அதோடு நீங்கள் ஆலயத்துக்கு வர்றீங்க, ஆலயத்துக்கு வந்து தேவனுடைய வார்த்தையை கேட்குறீங்க. அந்த தேவனுடைய வார்த்தையை உன்னிப்பாக கவனமாக கேட்டுக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு கோபத்தின் ஆவி உள்ளே இருக்கும். அது ஆட்டோமேட்டிக்காக அது வெளியேறும். எப்போ வெளியேறும்? நீங்கள் கவனித்து கேட்கும்போது. கவனித்து கேட்கும்போது பாட்டு பாடும்போது சில ஆவிகள் ஓடும். சவுலுக்குள்ள இருந்த ஆவி தாவீது பாடும்போது ஓடுச்சு. ஆனால் இந்த இடத்துல கவனிக்கும் போதே ஆவிகள் ஓடும். நீ வாயை திறக்க மாட்ட, உதட அசைக்காது. ஆனால் உன் மைண்டில், எண்ணத்தில், நினைவில் அந்த வார்த்தை என்ன சொல்லுது, எப்படி சொல்லுது அப்படின்னு கவனமாக இருக்கும்போது அந்த கவனித்து அந்த வார்த்தை உள்ளத்துக்குள்ளே இறங்குற நேரத்தில் உள்ளே இருக்கிற கெட்ட ஆவி வெளியேறிடுவான். பார்த்துக்கொள்ளுங்க. அதான் கவனித்து கேட்குறது. கவனித்து கேட்குறது கவனம், ரொம்ப ரொம்ப கவனங்க. நீ ஸ்கூலில் டீச்சர் பாடம் சொல்லி கொடுத்தாங்கன்னா கவனித்து எல்லாரும் அப்படியே உன்னிப்பாக கவனிக்கணும். ஒருத்தன் பிராக்கு பார்த்தானா டீச்சரை வந்து உடனே டக்குன்னு அடிச்சிடுவாங்க. இன்றைக்கி போதகர் அந்த வேலையை செய்ய முடியாது. புரியுதுங்களா? அப்போ என்ன செய்யணும்? நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு, அசுத்தாவி உங்களுக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்கு வார்த்தையை போதிக்கும்போது ரொம்ப கவனமாக நீங்கள் கேட்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ நின்றுக்கிட்டு இருக்கேன் நான், இப்போ எனக்கு கால் வலிச்சுக்கிட்டு இருக்கு, இந்த கால் வலியோடு போதிக்கிறேன். அப்போ இதை இப்படி சொல்லணும்னு நினச்சிட்டு வரேன், ஆவியானவர் சொல்லுங்கிறாரு. இவ்வளோ காரியத்தை ப்ரிப்பேர் பண்ணி ஆயத்தம் பண்ணி போய் பேசும்போது இதை ஒரு ரெஸ்பான்சிபிள் கொடுக்காம, இதை ஒரு பொறுப்பாக கவனிக்காமல், இது ஒரு அக்கறையை கவனிக்காமல், எனக்கு நான் நேரம் போனால் சரிதான் அப்படின்ட்டு வந்து உட்காரதில் வந்து ஒரு அர்த்தமும் கிடையாது. இதை ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரணும்,
ஆராதனை அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தில் வரக்கூடாது. இன்றைக்கி ஆவியானவர் எனக்கு என்ன சொல்ல போகிறாரு, என் பிள்ளைக்கு என்ன சொல்ல போகிறாரு, என் குடும்பத்துக்கு என்ன சொல்ல போகிறார் அப்படிங்கிற ஒரு விழிப்போட, ஒரு விழிப்புணர்வோடு என்ன செய்யணும், வரணும். விழித்திருந்து நம்ம என்ன செய்யணும், கேட்கணும். அதுதான் கேட்டவைகளை விட்டு விலகாதபடி நீ ஜாக்கிரதையாக இரு அப்படிங்கிறார். இன்னொரு வசனம் 2 பேதுரு 1:19, அதிக உறுதியான தீர்க்கதரிசன வசனமும் நமக்கு உண்டு. அதிக உறுதியான தீர்க்கதரிசன வசனம் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். பார்த்தீங்களா, இந்த வசனம் எப்படிப்பட்ட வசனமா, இருட்டுக்குள்ள வெளிச்சம் கொடுக்கிற ஒரு வார்த்தை. இருட்டுக்குள்ள ஒரு வெளிச்சம் கொடுக்குற வார்த்தை தான் நீங்கள் கேட்குறீங்க. அப்போ இந்த வார்த்தை நீங்கள் கேட்டாலே போதும், நம்முடைய இருளான வாழ்க்கை வெளிச்சமான வாழ்க்கையாக மாறிடும். இந்த வசனத்தை திருப்பி நல்லா கேளுங்க, திருப்பி வாசிக்க கேட்போம். அதிக உறுதியான தீர்க்கதரிசன வசனமும் நமக்கு உண்டு. இங்க இந்த வார்த்தை என்ன வார்த்தைனா, உறுதியான வார்த்தை, நம்பிக்கையான வார்த்தை, ஸ்ட்ராங்கான வார்த்தை, அழியாத வார்த்தை, ஒழியாத வார்த்தை, மாறாத வார்த்தை, கடைசி வரைக்கும் நிலை நிற்கிற வார்த்தை தான் இந்த வார்த்தை. அப்போ இந்த வார்த்தை உறுதியான வார்த்தை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அடுத்து, பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். இந்த வசனத்தை கவனிக்கிறது நம்மளுக்கு நலம், இந்த வார்த்தை கேட்பது நம்மளுக்கு நன்மை, இந்த வார்த்தை கேட்பது நமக்கு நலமான காரியங்கள். புரியுதுங்களா? அப்போ இந்த வார்த்தை என்ன, இந்த வார்த்தை கேட்டிங்கன்னா நீங்கள் இருளுக்குள்ளே கால் வச்சாலும், அதான் சங்கீதம் 119 105 சொல்லுகிறது, தேவனுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. அப்போ இங்கே வசனம் சொல்லுது, சங்கீதம் 119 105, தேவனுடைய வார்த்தை நம்முடைய கால்களுக்கு என்னவாக இருக்கா, உன் கால் இருட்டுக்குள்ளே வைக்காத அளவுக்கு தீபமாக இருக்குது, பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. அப்போ பாருங்கள், வார்த்தைக்குள்ளே எவ்வளோ ஒரு அதிசயம் இருக்கிறது, வார்த்தைக்குள்ளே எவ்வளோ அற்புதம் இருக்குது பாருங்கள். அதுக்கு தான் இந்த வார்த்தையை கவனிங்க, இந்த வார்த்தையை சொல்லுங்கள், இந்த வார்த்தையை பேசுங்க, இந்த வார்த்தையை அறிக்கிடுங்க சொல்கிறேன். அதுக்கு தான் விசுவாச அறிக்கைன்னு சொல்லி எல்லாம் பேசுங்க சொல்லுங்கள். ஏன் தொண்டை தண்ணி போக நான் கத்துறேன்? ஒரு சில பேர் வாயை திறக்க மாட்டுறாங்க. ஒரு சில எனக்கு நான் மதன்னு உட்காந்துருக்காங்க. அவங்க வாயை திறக்கிறதுக்கு நான் கையாட்டி பார்க்குறேன், காலாட்டி பார்க்குறேன், டான்ஸ் ஆடி பார்க்குறேன், எப்படினாலும் நான் ஒரு கூத்தாடியாக மாறி உங்களை பேச வைக்கணும்னு சொல்லி என்னென்னமோ செஞ்சு பார்க்குறேன். என்ன 4 பேர் கூத்தாடின்னு சொல்லட்டும், கவலை இல்லை, நீ நல்லா இருக்கணும். ஏன்னா 4 பேர் வந்து டான்ஸ் ஆடுறான் பாரு, அப்போ 4 பேர் இகழ்ந்து பேசிட்டு, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நீ உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், தேவனுடைய வார்த்தை உள்ளத்துக்குள்ளே போகணும். அதுக்கு தான் பிரயாசப்பட்டுக்கிட்டு இருக்கோம். பேசுங்க சொல்லுங்க. அப்படின்னா ஏன் தேவனுடைய வார்த்தை சொல்லுது, உன் வாயை விரிவாக தர நன்மையில் நிரப்பவே அப்படிங்கிறார்ல. இந்த வசனத்துக்கு கட்டுப்பட வேண்டாமா, அந்த வசனத்தை கீழ்ப்படிய வேண்டாமா? வார்த்தை சர்ச்சுக்குள்ளே வந்தவொன்னே தான் 32 பிரச்சனையை கொண்டு வந்து சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கிறது, நம்ம சொல்கிறது கேட்கறது கிடையாது. எத்தனை பேர் அப்படி இருக்காங்க தெரியுமா? உதடோட ஆசையாது அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், வாரம் வாயை தரங்க, துதிங்க. ஏன் கத்துறேன் நான்? இப்போ நீங்கள் துதிக்கும் போது உங்கள் பிரச்சனை மாறுது. வேதம் சொல்லுகிறது, ரோமர் 1:21, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனிடம் மகிமைப்படுத்தாமல், துதிக்காமல், சோதரிக்காமல் சிந்தையில் வீணரானார்கள், உணர்வில்லாத இருதயம் இருள் அடைந்தது. அப்போ இருள் உங்கள் இருதை விட்டு விலகும்படி, போராட்டம் உங்களை விட்டு விலகும்படி, கஷ்ட நஷ்டம் உங்களை விட்டு விலகும்படி நீங்கள் துதிச்சா, வாயை திறந்தா உங்கள் இருள் விலகுறது. அதுக்கு தான் துதிக்க சொல்கிறது. நீங்கள் வாயை திறந்து ஸ்தோத்திரம் சொன்னீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற போராட்டம் வெளியேறுது. நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கும் போது உங்களுக்கு இருக்கிற போராட்டம் வெளியேறுகிறது. அதுக்கு தான் துதி ஸ்தோத்திரம் போடு. ஏன் ஸ்தோத்திரம் போட சொல்கிறான்? வாயை திறக்கணும், துதிக்கணும், ஸ்தோத்திரிக்கணும். ஒரு பெரிய மாற்றத்தை பார்ப்பீங்க. உங்கள் இருளான வாழ்க்கை வெளிச்சமான வாழ்க்கையாக மாறும். அதுக்கு தான் துதிக்கணும். பார்த்துக்கொள்ளுங்க, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அதான் இருளான காரியங்கள் வெளிச்சமான காரியம் மாறுவதுக்கு வாயை திறந்து. அப்போஸ்தலர் 20:7-9, வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிற்கும்படி சீசர்கள் கூடி வந்திருக்கையில் பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டும் என்றிருந்து அவர்களுடனே சம்பாஷித்து நடுராத்திரி மட்டும் பிரசங்கித்தான். அவர்கள் கூடியிருந்த மேல் வீட்டிலே அநேக விளக்குகள் வைத்திருந்தது. அப்பொழுது ஐத்திகு என்னும் பெயர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்திருந்து பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில் மிகுந்த தூக்கம் அடைந்து நித்திரை
மயக்கத்தினால் சாய்ந்து 3ஆம் மெத்தையிலிருந்து கீழே விழுந்து மரித்தவனாய் எடுக்கப்பட்டான். அதுக்கப்புறம் பவுலடிகளார் கீழே இறங்கி வந்து அவனுக்கு என்ன செய்றாரு? அடுத்த வசனம். உடனே பவுல் இறங்கி போய் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்து கொண்டு, கலங்காதிருங்கள், இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது என்றான். பார்த்தீங்களா? கவனிங்க, வார்த்தையை கேட்கும்போது கவனிக்காமல் இருக்கனால ஒரு மரணமே நடந்திருக்கு. வார்த்தையை போதிக்கும் போது கவனிக்காமல் இருந்தனால ஒரு மரணம் வந்திருக்கிறது. நல்லா கவனிங்க. 3வது மாடியில் அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறார் பவுல். ஒரு முழு இரவு ஜெபம் நடந்து கொண்டு இருக்கிறது. இரவு ஜெபம் நடந்து கொண்டு இருக்கிறது. 3வது மாடியில் ஆயிரக்கணக்கான மக்கள் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதில் ஒரு வாலிபன், ஐதேகி என்கிற ஒரு வாலிபன் சன்னல் ஓரத்திலிருந்து அந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கிறான். சன்னல் ஓரத்தை கேட்கும்போது பிசாசு என்ன செய்யறான்? கவனிச்சான். ஆகா, சன்னல் ஓரத்தில் உட்காந்துருக்கேன், உனக்கு தூக்க மயக்கத்தை கொடுப்போன்னு சொல்லி தூக்க மயக்கத்தை கொடுக்குறான். தூங்கி அப்படி முன்னாடி சாயிருவேன், பின்னாடி சாஞ்சிட்டான், கீழே விழுந்துட்டான். 3வது மாடியிலிருந்து கீழே விழுந்தா எப்படி இருக்க முடியும்? ஒன்று கை மண்டை ஓடையும், கையெலும்பு போகும். ஆனால் அவன் அப்படியே விழுந்த மாதிரி செத்து கிடந்தான். ஆனால் பவுலடிகளார் பிரசங்கம் பண்ணுறதை நிப்பாட்டிட்டு 3வது மாடியில் இறங்கி வந்து அவனை கட்டி பிடிச்சி அவனுக்கு ஜீவன் கொடுக்கும்படி ஜெபிக்கும்போது அவன் ஜீவன் பெற்றான். வார்த்தை திரும்ப உயிர்பட்டு. எதுக்கு இந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்குன்னா, நீ தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது நீ அசட்டை பண்ணினால் மரணம் கூட உனக்கு நேரிடலாம். அன்றைக்கு பவுலடிகளார் உயிரோட எழுப்பினார் அந்த வாலிபனை. அப்போ தேவனுடைய வார்த்தையை போதிக்கும் போது நீ கவனிக்காமல் இருந்தால் உனக்கு பிரச்சனை நேரிடும். தேவனுடைய வார்த்தையை போதிக்கும் போது கவனிக்காமல் இருந்தால் உனக்கு துக்கம் நேரிடும். தேவனுடைய வார்த்தையை போதிக்கும் போது கவனிக்காமல் இருந்தால் பலவீனம் வரும். தேவனுடைய வார்த்தையை போதிக்கும் போது கவனிக்காமல் இருந்தால் மரணம் கூட வரும். ஏன்னா வார்த்தை மேலே நம்பிக்கை வைக்கணும், வார்த்தை மேலே விசுவாசம் வைக்கணும். வாழ வைக்கக்கூடிய வார்த்தை. வார்த்தையில் தேவன் உலகத்தை உண்டாக்கி இருக்கிறாரு. அந்த வார்த்தையில் உலகத்தை உண்டாக்குற அந்த வார்த்தையை அசட்டை பண்ணி ஜாக்கிரதை நம்ம கேட்கக்கூடாது, ஜாக்கிரதையாக கவனிக்கும்படி அவர் சொல்கிறார். அதான் கேட்டவிலை விட்டு விலகாத அளவுக்கு கேட்கிறவன் ஜாக்கிரதையாக கேட்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. சரியாக கவனிக்காமல் இருந்தனால பாருங்கள் ஒரு மரண போராட்டம். கவனிச்சிங்களா? அதனால் தேவனுடைய வார்த்தை கேட்பதில் முழு மூச்சாக இருக்கணும். இன்னொரு வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 3:12. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது. பார்த்தீங்களா? கர்த்தர் சொல்கிற வார்த்தையை கவனிச்சிங்களா? நம்முடைய வேண்டுதலுக்கு அவர் செவிகள் எப்படி இருக்கான்? எப்படி இருக்கு? கவனமாக இருக்கிறது. யார் கவனமாக இருக்கா? கர்த்தர். எவ்வளோ பெரிய நல்ல அப்பா, நல்ல தகப்பன். நம்ம கவனிக்கிறதில்ல, அவர் கவனிக்கிறார். நம்ம பேசுகிறத கவனிக்கிறாரு, நம்ம விண்ணப்பத்தை கவனிக்கிறாரு, நம்ம வேண்டுதலை என்ன செய்கிறாரு? கவனிக்கிறார். அன்பார்ந்தவர்களே, இப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்கன்னா உங்களை கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார், உங்களை கவனிச்சுக்கிட்டு இருக்கிறார். ஒரு பேசுவதை கர்த்தர் கவனிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா நல்லா புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் நம்முடைய வார்த்தையை கவனிக்கிறார். நம்ம கவனமாக இருக்குமோ கவனமாக இல்லையோ, ஆனால் அவர் நம்ம மேலே ரொம்ப கவனமாக இருக்கிறார். அதான் அந்த வசனம் சொல்லுகிறது. திருப்பி வாசிங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்களுடைய வேண்டுதல்கள் செவி கவனமாக இருக்குது. நல்லா கவனிங்க. நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் கொடுப்பதில்லை, ரொம்ப 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 கவனமாக இருக்கிறார். ஆனால் நம்ம கவனமாக இருக்கிறோமா? வார்த்தையை கேட்பதில்லை, அவரை நேசிப்பதில்லை, அன்பு செலுத்துவதில் கவனமாக இருக்கிறோமா? நம்ம கவனமாக இருக்க வேண்டிய இன்னொரு வசனம் ஏசாயா 22:11. ஏசாயா 22:11. 2 மதில்களுக்கு நடுவே பழைய குளத்து தண்ணீர்களுக்கு ஒரு அகலை உண்டு பண்ணுவீர்கள், ஆனாலும் அதை செய்தவரை நீங்கள் நோக்காமலும் அதை ஏற்படுத்தி தூரத்திலிருந்து வரப்பண்ணினவரை கவனியாமலும் போகிறீர்கள். அல்லேலூயா. அவர் சொல்கிறாருங்க, மனச்சஞ்சலோடு சொல்கிறாரு, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நான் உருவாக்கினேன், நான் படைத்தேன். ஒரு மரம் இருக்கா, செடி இருக்கா, மலை இருக்கா, ஆறு இருக்கா, அருவி இருக்கா, கடல் இருக்கா, திமிங்கலம் இருக்கா, மிருக ஜீவன் இருக்கா, எல்லாத்தையும் நான் படைச்சிருக்கிறேன். ஆனால் படைச்சவரை நீ நோக்காம, படைச்சவரை பார்க்காம
உருவாக்கினவரை நோக்காம நீ யாரையோ நீ கவனிச்சுக்கிட்டு இருக்கிறே. நான் உருவாக்கினவரை என்ன பாரு. நீ யாரையோ கவனிக்கிற, யார்கிட்டையோ நீ உன் எண்ணத்தை கொடுக்குற. என்னை கவனி. இந்த உலகத்தை சிருஷ்டித்தவர் நான் என்றவர் சொல்கிறார். இந்த சமுத்திரத்தை அளக்க முடியாது. கிழக்குக்கு மேற்குக்கு எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு சொல்லி சமுத்திரத்தை அளக்க முடியாது. அந்த சமுத்திரங்களை தான் பல ஜீவராசிகள் வாழுகிறது. பல ஜீவராசிகள், எத்தனையோ டன்னு உள்ள திமிங்கலங்கள் வாழுது. ஒரு பெரிய கப்பலை கவுத்தக்கூடிய அளவுக்கு பலனுள்ள திமிங்கலங்கள் வாழுது. பார்த்துக்கொள்ளு. அப்படிப்பட்ட கடலுக்கடியில் எத்தனையோ மலைகள் இருக்கிறது. கடலுக்கடியில் பொண்ணு விளையுது, முத்து விளையுது. படைச்சவர் அவர். அப்போ அவ்வளோ பெரிய படைச்சவரை நம்ம பார்க்கும்போது நம்ம பிரச்சனையெல்லாம் ஏமாத்துறாங்க. யோசனை பண்ணி பாருங்கள். கவலைப்படாதீர்கள், படைச்சவரை பாருங்கள். வீண் வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டார், ஆனால் கவனிப்பேங்கிறார். உன் வீணான வார்த்தைக்கு நான் செவி கொடுக்க மாட்டேன், ஆனால் நீ என்ன பேசுகிற, தப்பாக பேசுகிறியா, அவிவிசுவாசம் பேசுகிறான்னு சொல்லி கவனிச்சுக்கிட்டு இருப்பார். செவி கொடுக்க மாட்டார், ஆனால் கவனிப்பார். என் மேல் நம்பிக்கை இல்லாமல் பேசுகிறியா, என் மேலே விசுவாசம் எல்லாம் பேசுகிறேன். வீண் வார்த்தைகள் நம்மகிட்ட என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. வீணான வார்த்தைகள், கிளவி பேச்சு நம்மகிட்ட என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நீதிமொழிகள் 13:18. புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் லட்சையையும் அடைவான். கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ கனமடைவான். கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ கனமடைவான். அல்லேலூயா. புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் லட்சையையும் அடைவான். புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரம் அடைவானா, லட்சை அடைவானா, போராட்டத்துக்குள்ள வருவானா. புத்திமதியை தள்ளக்கூடாது. இன்றைக்கி ஒரு பெரியவங்க இருந்தாங்கன்னா, சில அட்வைஸ் பண்ணாங்கன்னா, அந்த அட்வைஸை கேட்கணும். தப்பு பண்ணாதப்பா, நீ போகாதப்பா, நல்லது செய்ப்பா அப்படின்னு சில பேர் நல்ல ஒழுக்கத்தை பற்றி போதிப்பாங்க, சொல்லுவாங்க. சொல்லும்போது நீ எல்லாம் ஒரு ஆளாக போ அப்படின்னு கடிந்து கொண்டேன்னா உனக்கு தரித்திரம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். புத்திமதிகளை தள்ளிவிடுவரே தரித்திராமன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, தரித்திரம் நமக்குள்ளே என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. புத்திமதிகளை என்ன செய்யக்கூடாது, தள்ளக்கூடாது. அப்புறம் என்ன போட்டிருக்கு, புத்திமதியில் தள்ளக்கூடாது. கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ கனமடைவான். கடிந்து கொள்ளுதலை இப்போ கடிஞ்சு கொள்கிறான். இப்போ பிரசங்கம் பண்ணும்போது அன்பு, இறக்கம், சந்தோஷம், சமாதானா சொல்லிக்கிட்டே இருக்கோம். கடிந்து கொள்ளும்போது ஏய் ஒழுங்காக சர்ச்சுக்கு வா அப்படின்னு சொல்லி சில கடிந்து கொள்ளும். அதை ஒரு அசட்டை பண்ணோம்னா நடக்கிற காரியம் என்ன போட்டிருக்கு, எப்படி போட்டிருக்கு, கணம் அடைவான். கடிந்து கொள்ளுதலை கேட்கணும். எப்போதுமே செல்லமே என் கண்ணே என் பொண்ணேங்கிறத காட்டிலும் தப்பு பண்ணும்போது கடிஞ்சு கொள்ளணும். அப்போ ஒரு கணம் இருக்கிறது, உயர்வு இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, கர்த்தர் அப்படிப்பட்ட காரியம் செய்வார். இந்த நாளிலே வார்த்தைகளை கவனிங்க. ஒரு ஆலயத்துக்கு வரும்போது ஆலயத்திலிருந்து உட்காந்துட்டிங்கன்னா ஆராதனை ஆரம்பத்திலேருந்து முடியும் வரை நீங்கள் கவனமாக அவரை நோக்கி பார்க்கணும், அவர் பிரச்சனத்தை உணரணும். எனக்கெல்லாம் நான் சென்னையில் ஒரு சில இடங்களில் போயிருக்கேன். ஆலயம் ஆராதனை ஆரம்பித்து முடிகிற வரைக்கும் ஒரு ஆள் சீட்டை விட்டு எந்திரிக்க மாட்டாங்க, உட்காந்தே இருப்பாங்க முடிகிற வரைக்கும். 2 மணி நேரம் அப்படியே உட்காந்துருப்பாங்க. முடிஞ்ச பிற்பாடு தான் அங்கிட்டு இங்கிட்டும் போவாங்க. ஆனால் நம்ம இடத்துல பாருங்கள், பின்னாடி ஒரு ஆள் குழந்தைய தூக்கிட்டு போகுது, அப்புறம் ஒரு மிட்டாய் வாங்கிட்டு குழந்தைக்கு கொடுக்குது, அப்புறம் பக்கத்து ஆளுக்கு இந்தாங்கன்னு சொல்லி கொடுக்குது, அப்புறம் எந்திரிச்சு போடுறாங்க, அப்புறம் செல்லை நோண்டுறாங்க, பைபிள் படிக்கிறாங்க, செல் எடுத்துகிட்டு வெளியே ஓடுறாங்க, அப்படி முக்கடை போட்டுக்கிட்டு அப்படி பேசுகிறாங்க. ஒரு ஆள் உட்காந்துருக்கேன், ஒரு ஆள் 9:30 வந்திருக்கேன், ஒரு ஆள் 10:30 பக்கத்தில் இடிச்சுக்கிட்டு உட்காரும். என்ன லேட்டு, அங்கே போயிருந்தேன் லேட்டர், அப்படியா என்னாச்சு, இங்கே பேசிக்கிட்டு இருப்பார். அங்கே எங்கே போனையா, வந்தையா, என்னாச்சு, கடைக்கு போனியா, கடைக்கு போனேன், மட்டன் கடைக்கு போனேன், நிற்க வச்சு போட்டேன், 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. என்ன செய்ய, வேறு கடைக்கு போக வேண்டியதானே, அப்படி நீ வேறு அந்த கடைக்கு போன காசு நாளே கொடுத்துக்கலாம், அதான் போனேன். அப்படியா என்னாச்சு, எப்போ ஆரம்பித்தோம், அவர் ஆரம்பித்து ரொம்ப நேரம் ஆச்சு, பேசிக்கிட்டு இருக்காரு, பிரசங்கம் வந்துடுச்சு. அப்படியா, அப்போ 1/2 மணி நேரத்தில் முடிஞ்சிடுமா, ஆமாம் இவ்வளவும் பேசிக்கிட்டு இருப்பா பக்கத்தில், அப்படியே அப்படியே பைய பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி கடை போட்டுக்கிட்டு கவனிக்கிறது இல்லை, காம்பேரத்தில் முடிஞ்சிடும். அப்புறம் என் ஆத்துமாவே கர்த்தரை, அதை மட்டும் கரெக்டாக சொல்லுவாங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அப்படியே உற்சாகமாக தைரியமாக அப்படி பெல்னா ஏன்னா முடிஞ்சு போகிறோம்ல.
அதை மட்டும் உற்சாகமாக சொல்லுவாங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே ஏன்னு சொல்லிட்டு போயிடுது. அதுக்கு முன்னாடி இருக்கிற காரியத்தெல்லாம் அதை மட்டும் கவனித்து சொல்லுவாங்கப்பா, அதை மட்டும் கவனித்து பேசுவாங்க. ஏன்னா முடிஞ்சு போச்சுல, முடிக்குப்பா, அப்பா முடிச்சாட்டா. சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, மணி 12 ஆக போகுது, முடிக்க போகிறாருங்க தெரிஞ்சோடனே பெருசாக முடியக்குள்ளே என்ன பண்ணுவாங்க, அப்போ தான் பைபிள் எடுத்து அப்படியே பேக்கை திறந்து பேக்கில் வைப்பாங்க. பெருசாக நடந்துக்கிட்டு இருக்குங்க, பேக்கை திறந்து பேக்கை வைப்பாங்க, பேக்கை வச்சு பேக்கை சிப்பை போடுவாங்க, சிப்பை போட்டு முடிச்சுட்டு அப்புறம் இப்படின்னுவாங்க. அப்புறம் பார்த்தா இன்னும் முடியல, பைபிள் எடுத்து பாட்டு புக் எடுத்து பேக்கை திறந்து பேக்கில் வச்சு, ஏன் கொஞ்சம் முடிஞ்சு போய் பேக்கில் வச்சு பேக்கில் போக மாட்டேன்னு சொல்லுதா பைபிள்? முதலே வை, அப்போ தான் போவேன்னு சொல்லுதா? முடியறதுக்கு முன்னாலே பேக்கை திறந்து பைபிள் வச்சு முடிச்சு அப்படி எந்திரிச்சு ஓடணும். அப்படி அங்கே போய் என்னமோ ஒரு கோடி பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி கொடுக்கல் வாங்கல் நிறைய இருக்குது, அங்கே போய் பண்ணணும் அப்படிங்கிறத அப்படியே விட்டு விடாமல் ஓடுறது. அங்கே வெளியிட்டு பார்த்தா 1/2 மணி நேரம் பேசுறதுக்கு என்னவோ சொல்லுவாங்களே, புரணி இல்லை, அதுக்கு இன்னொன்று சொல்லுவாங்க, மொக்கை போடுன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று கூட சொல்கிறாங்க இப்போ, கடலை போடுறது, மொக்கை போடுறது, கடலை போடுறது, மொக்கை போடுறது, கடலை போடுறது. இங்கே டக்கு டக்குன்னு எதிர்த்து ஓடி போய் அங்கே மரத்தில் நின்று மொக்கை போடுறது. அப்புறம் என்னாச்சு, அவன் பேசி 1/2 மணி நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் வரட்டா அப்படின்னு போகிறது. அந்த மொக்கை போடுறதுக்குலாம் நேரம் இருக்குது, கடலை போடுறதுக்கு நேரம் இருக்குது. அது பேசுகிறதுக்கு கவனித்து பேசுறது. இங்கே கவனிக்கிறது இல்லை. ஏன் நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், அது மட்டும் தான் வாயில் தெளிவாக வரும், பார்த்துக்கணும், தெளிவாக வரும். அல்லேலூயா. அதனால் கர்த்தருடைய வார்த்தையை கவனிப்போம், நலம் பெறுவோம், உற்சாகம் பெறுவோம்.